எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோட மார்னிங் டு நைட் ரொட்டீனை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதனால் காலையில் நானே அரிசி ஊற போட்டேன். அன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறேங்கிறது பெருசாக ஐடியாவே இல்லை. ஆனால் மெயினாக ரசம் வைப்போம். அதனால் ஃபர்ஸ்ட்டு புளியை ஊற போட்டுக்கிட்டேன். பால்காரும் வந்துட்டார். பால் வாங்கி 3 பேர்த்துக்குமே காலையில் காஃபி போட்டேன். பையன் தூங்கிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா பையன் எழுந்திரிச்சதும் சாப்பாடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கும் போதே என் பையனும் எந்திரிச்சிட்டான். அவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். டைனிங் டேபிள் சேரை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்று விளையாண்டுட்டு இருந்தான். அன்றைக்கி சேரீயில் டிசைன் மாற்றுறோம். அதுக்காக கட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. அம்மா கம்பியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இது எதுக்குன்னா நம்ம மிதிக்கும் போது இந்த கம்பியெல்லாம் எந்திரிக்கும் டிசைனுக்காக. ஸோ அதனால் கம்பி எல்லாமே போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. பையனுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு உள்ளே விளையாண்டுருந்தான். ட்ரெஸ் எல்லாம் கீழே எடுத்து போட்டு அவனையும் அந்த அட்டைப்பட்டிக்குள்ளேயே போட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா 2 மணிக்கு சாப்பிட வந்தார். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு எங்கே தான் மூக்கு வேத்துச்சோ தெரியலை, வந்துட்டான். ஸோ சாப்பிடவே விடல அப்பாவை. அதனால் வெளியே விளையாட விட்டுட்டு அவன் துணியை மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் துணி நேற்று தான் துவைச்சி போட்டிருந்தேன். அந்த துணியெல்லாம் காஞ்சிருந்துச்சு. மடிக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு. அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு பத்தலை. 2 பேருக்குமே கொஞ்சம் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிற சாப்பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். மாவு அன்றைக்கி இட்லி மாவு இல்லை. தம்பிக்கு கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு இருந்துச்சு. அந்த மாவுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசைக்கு கலந்து வச்சாச்சு. நான் சாப்பிட்ருந்தேன். என் பையன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அம்மா அப்படியே அவங்களும் சாப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் முருங்கைக்கீரை குழம்பு தான் வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எப்பயுமே செய்கிறோம் போல் முருங்கைக்கீரை குழம்புல முருங்கைக்கீரை சாப்பாட்டை விட தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூடாக ராகி தோசைக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு முருங்கைக்கீரை அவ்வளோக்கா பிடிக்காது. குழம்புல போட்டால் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். ப்ரெக்னென்சி டைமில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட சொன்னாங்க, ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்போ இருந்து முருங்கைக்கீரைனாவே வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்ருவேன். இப்போ அம்மா வீட்டில் முருங்கை மரமே இருக்குது. அதனால் வாரத்துக்கு 2 டைம்ஸ் ஆவது பண்ணி சாப்பிட்டுறது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் நின்றுக்கிட்டே தோசை சாப்பிட்ருந்தான். மேலே ஸ்டாண்டில் வட்டல் கரண்டி எல்லாமே வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே இழுத்து போட்டு விளையாண்டுருந்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் தூங்க போயிட்டாங்க. எனக்கும் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் கரும்பு சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் டிசைனுக்கு கட்ட வந்தவங்க கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பாவு புனைக்கணும். அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும். நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேல்தறி அப்படிங்கிறனால பாவு புனைக்கிறதுக்கு கட்டல் எல்லாமே எடுத்து போடணும். அதனால் அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பையனை வெளியே விட்டுருந்தேன். அவனுக்கு கோவம். அவனை விட்டுட்டு 3 பேருமே உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கோவத்தில் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஒரு 6 மணிக்கு சாமிக்கு தீபமெல்லாம் போட்டாச்சு. ஈவினிங் டைம் அவனை தூங்க விடாமல் பார்த்துக்கணுன்னு நினைப்பேன். ஆனால் முடியாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு தூங்க விட்டுருவேன்.
மதியம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அந்த பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சைடில் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சுருவாங்க. இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் வந்து நான் மொத்தமாக போட்டு வச்சுட்டு தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கழுவி வச்சுருவேன். பாத்திரம் மட்டும்தான் கழுவி முடித்தேன். கரெக்டாக வந்து பையனும் எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து பால் ஊற்றி கொடுத்தேன், குடிச்சிட்டு இருந்தான். அப்பா வந்து இன்னொரு தறியில் வந்து நெசிட்டு இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா போய் கீழே வந்து விளையாண்டுருந்தான். கால் மிதிக்கிற இடத்துல வந்து உட்காந்து விளையாண்டுருந்தான். நெய்யவே விடலை அப்பாவை. நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து கீழே தான் வந்து தறி பிடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து நூல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி சேட்டை தான் பண்ணிகிட்ருப்போம். இப்போ எல்லார் வீட்லேயே பார்த்திங்கன்னா மேல் தறி தான் பிடிக்கிறாங்க. ஒரு சில வீட்டில் தான் வந்து கீழே தறி இருக்குது. நைட்டு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். கூடவே வந்து பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்த மிளகா பொடியில் பண்ணியிருந்தேன். காரம் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டு பண்ணியிருந்தேன். நான் குக் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து என் பையன் கீழே உட்காந்து விளையாண்டுருந்தான். அவனுக்குன்னு வந்து பிளாஸ்டிக் டப்பா வந்து ஒரு கூடையில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதை கொடுத்தா போதும், அவன் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுருப்பான். அந்த கேப்லேயே வந்து நான் குக்கிங் வேலையை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருவேன். கடைசியாக வந்து குக்கரில் அரிசி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருவேன். அப்போ தான் வந்து சாப்பாடு கொல கொலன்னு இருக்கும், அரிசி பருப்பு சாப்பாடு. இன்னொரு பக்கம் ரூமில் வந்து அப்பா தறியில் வந்து பாவு புனைச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது பையனை வந்து வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே வந்து பாவு புனைக்கிறவங்கள பார்த்து வந்து அக்கா அக்கான்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்களும் வந்து சிரிச்சிட்டு வந்து விளையாண்டுருந்தாங்க அவன் கூட. கடைசியில் வந்து ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என் பையனுக்கு வந்து கொடுத்தேன். கொஞ்சம் வந்து காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். ஃபைனலாக வந்து 3 பேருமே சாப்பிட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.